இவர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து அந்த டீச்சர் இருக்காங்களா, அவங்கள வீட்டுக்கே வர வச்சுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட போய் நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருந்துன்னு சரி ஓகே நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்டு மூலிமா ஒரு அம்மா மூலிமா தான் அந்த வேலைக்கு போகிறதுக்கு சஜஷன் கேட்டாங்க. அவங்களே வராங்க. இப்போ வீட்டுக்கு வந்து நம்ம விஜய் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் மல்லி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைங்க சார். நான் தான் அந்த கம்பெனிலாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன், அந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் அவங்களோட சேர்ந்து கூட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ராஜேஸ்வரி ஒரு பக்கம் ரொம்பவே ஆட்டம் போட ஆரம்பிச்சிடறேன். உடனே ராஜேஸ்வரி இந்த கேள்வியெல்லாம் கேட்டது ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது இப்படி ஒரு பக்கம் ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்களே, இவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியாக இருக்காதா, ஒருத்துக்காதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிடறாங்க. உடனே என்னை அதிகமாக பேச வைக்காதீங்க மேடம், தேவையில்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் என் கம்பெனி கொஞ்சம் விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் என்னை பேச வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க. ராஜேஸ்வரி வந்து அப்படியே திட்டிகிட்டே இருக்கிறாங்க. என்ன உன் இஷ்டத்துக்கு பேசினே போயின்னு இருக்கா, அவளுக்கு ஒரு ஜால்ரா நீ ஒரு ஜால்ரா, எவ்வளோ காசு ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். காசுப்பட்டு கம்பெனியை கூட்டி கொடுக்குற பழக்கம் எனக்கு இல்லை, நீங்கள் பண்ணுங்களே அந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்து காட்டிடுறாங்க. உடனே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது வீடியோ ஆதாரத்தில் எல்லாமே ஒரு பக்கம் ஹெச்டி பிரிண்டில் அப்படியே தெளிவாக இருக்குங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ரஞ்சிதமும் மறுபக்கம் ராஜேஸ்வரியும் 50 லட்சம் வாங்கிக்கிட்டு கொட்டேஷன் அவங்க கொடுத்தது எல்லாமே இதில் அப்ரூவ் ஆகுது. உடனே இந்த வீடியோவை பார்த்ததும் நீ இந்த வீட்டில் இருக்க அருகதி இல்லை, தகுதி இல்லை, உன்னால தான் கம்பெனி இப்போ டவுன் ஆகின்னு இருக்கா. நானும் பார்த்த ஒரு கொஞ்சம் சில நாளாக என்னடா இது கம்பெனியை ரொம்பவே டெவலப்பே ஆக மாட்டேங்குது, டவுனாக போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கருப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஆனால் நம்ம வீட்டிலே அந்த கருப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமாக பச்சையாக காசுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஆனால் உங்களை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பாக இருக்குது. தயவு செஞ்சு நீங்களாக போயிருங்க, என்னை வாயில் தானே வர வச்சிடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்றது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்க தாங்க போகிறீங்க. அது கொஞ்சம் லேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நானும் சொல்லிக்கிறேன். சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு போயின்னு இருக்கேன். அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு பார்த்தீங்களாப்பா இந்த வீட்டில் கருப்பாடு யாருன்னு சொல்லிட்டு இப்போ தெரியுதா. எப்போ பார்த்தாலும் ராஜேஸ்வரி அம்மாவே பிடிச்சி திட்டுன்னு இருப்பீங்களே, இப்போ தெரியுதா எல்லாத்துக்கான ராஜேஸ்வரி அம்மா தான். எப்போ பார்த்தாலும் மல்லி அம்மாவே திட்டுன்னு இருப்பீங்களே, மல்லி அம்மா தான் கெட்டவன் சொல்லிட்டு இவங்க பண்ண வேலை எல்லாத்துக்கும் நம்ம மல்லி அம்மா மேலே பழி போட்டுன்னு மல்லி அம்மாவே நொண்டி சாக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ தெரியுது. இதுக்காக தான் இப்போ நான் உங்ககிட்ட படித்து சொன்னேன், இவங்களை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போயாவது என் பேச்சை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிருமா வேண்பா, நான் ஏதோ ஒரு பாசத்தில் ஒரு ஆதங்கத்தில் என் அக்கா அந்த கம்பெனியை துரோகம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு அவள் கேடு கெட்டவளாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. இப்போ தான் எல்லாரோட சுயரமும் எனக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. சரி நடந்துச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், எப்படி இன்னும் இந்த கம்பெனியை க்ரோத் பண்ணணும், இவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்துறாங்க. ஐயோ என்னை வீட்டை விட்டு துரத்தாதீங்க மல்லி ப்ளீஸ்மா, சொல்லுங்க என்னை எப்படியான காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சறாங்க. ஒரு பக்கம் என்ன தான் கெஞ்சினாலும் ஒரு பக்கம் கதைனாலும் உனக்கு மன்னிப்பே இல்லை, நீ பண்ண வேலைக்கெல்லாம் உனக்கு மன்னிப்பு இல்லை, எதுவுமே இல்லை, ஒழுங்கு மரியாதை நீயே வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா செய்யும், நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.